அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் இட்லி தோசைக்கு கெட்டி சட்னி, தக்காளி சட்னி, அது மாதிரி கெட்டி சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இது மாதிரி கெட்டியாக சட்னி வச்சு தான் சாப்பிட்டோம். அதே இப்படி தொட்டு தொட்டு அழகாக அப்படியே பட்டும் படாமல் அப்படியே சாப்பிட்றது. அப்படி தயவு செய்து சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. நீங்கள் அப்படி ட்ரையாக சாப்பிட்டு உடம்புக்கு நீச்சத்தில் உறிஞ்சு அது ரத்தம் செலவு தான் ஆகுது. தயவுசெய்து அந்த மாதிரி தொட்டு தொட்டு சாப்பிட்ற பழக்கத்தை உருவாக்காங்க. எங்கள் ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு இட்லிக்காரமாக இருக்கும். அது சட்னி வச்சோன்னா அவ்வளோ தண்ணியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான், பட் அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்போ 4 இட்லி வச்சுன்னா அதில் தண்ணியாக அந்த சட்னியை ஊற்றும் போது ஊறிடும் அந்த இட்லி அந்த சட்னியில். சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். நிறைய இட்லி சாப்பிட முடியும். ஆனால் அந்த கெட்டி சட்னியை தொட்டு தொட்டு வச்சுன்னா 2 இட்லி 3 இட்லி மேலே சாப்பிட முடியாது. தயவுசெய்து நல்ல தண்ணியாக கரைச்சி சட்னி ஊற்றி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஜீரணம் நல்ல செரிமானம் ஆகும். தண்ணி இன்டேக் அதிகமாக தேவைப்படாது. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். தயவுசெய்து ட்ரை பண்ணுங்கள். கெட்டி சட்னி யூஸ் பண்ணாதீங்க. நல்ல தண்ணி விட்டு கலக்கி நல்லா ஊறணும். அந்த சட்னி தோசைனாலும் ஊறி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.